ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அன்பு நேரிலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அவரை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவெல்லாம் ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையில் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிரயாணத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் விசேஷமாக உங்களுக்காக நான் ஜெபித்த போது அருமையான ஒரு வார்த்தையை சபை கொடுத்தாங்க. சங்கீதம் 126:5 சங்கீதம் 126:5 வசனத்தை வாசிங்கன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். ஒரு வேளை நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தினால கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் கண்ணீர் வடிக்கிறேன் பாஸ்டர். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, நான் அழுகிறேன் பாஸ்டர். ஏன் எனக்கு இந்த கண்ணீரின் வாழ்க்கை? ஏன் எனக்கு இந்த அழுகை? ஏன் என் வாழ்க்கை இப்படி கண்ணீர் சிந்தியே நான் முடிக்கணுமா? இதுக்காக தேவன் எனக்கு இந்த கண்ணீரை அனுமதித்தார். ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். அம்மா, ஐயா, என் சகோதரனே சகோதரியை, என் தம்பி தங்கச்சி, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு இருப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு இருப்பார்கள். தாவீது கெம்பீரத்தோடு அறுக்கும்படி தேவன் கிருபை செஞ்சார். இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஆகார், எசேக்கியா, மார்த்தாள், மரியா, மகதலேனா மரியா, அன்னாள், இவங்கெல்லாம் கண்ணீர் வடித்தவங்க தான். கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டு பார்த்தார், கெம்பீரத்தோடு இருக்கும்படி கிருபை செய்தார். ஆகாரின் கண்ணீரை கண்டார். ஆகாரின் கண்ணீரை கண்டார். அந்த பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பினார். எனக்கு அருமான கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கி உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஜீவன் கொடுப்பார், பலன் கொடுப்பார். கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். எசேக்கியா ராஜா கண்ணீரை ஏசியா 38:2 வாசிங்க. யோவான் 11:35 வாசிங்க. மாத்தா மரியா கண்ணீரை ஆண்டு கம்பீரமாக மாற்றுறார். ஏசியா கண்ணீரை ஆண்டு மாற்றுறார். 15 அவன் கண்ணீரை கண்டார் ஆண்டவர். அவன் ஆயுசாக்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். 15 வருஷம். ஒரு டாக்டரு அல்ல ஒரு நர்ஸு அல்ல ஒரு பெரிய மருத்துவ அதிகாரி கூட 10 நாளோ 10 வாரமோ ஆயுசாரை கூட்ட முடியாது. ஆனால் இவர் 15 வருஷம் ஆண்டு கூட்டி கொடுத்தார். எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். மார்த்தாள் மரியா கண்ணீரை ஆண்டு பார்த்தார். மரித்து 4 நாளான லாசரை உயிரோடு கூட எழுப்பி அவனுக்கு கம்பீரப்பட வச்சார். கவலைப்படாதீங்க. மகதலேனா மரியாதை பார்த்தார். யோவான் 20:11 மகதலேனா மரியா அழுகிறா. ஆண்டவர், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்ன்னு. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? தேவப்பிள்ளையே, உடனே ஆண்டவர் வெளிப்படுகிறார். மரியாலே அப்படின்னாரு. போதகரே அப்படின்னு மகதலேனா மரியா சொன்னான். ரபூனி ரபூனி போதகரேன்னு சொல்லி சந்தோஷப்பட வச்சார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? மார்த்தா மாதிரி, மரியா மாதிரி, மகதலேனா மரியா மாதிரி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வா. அன்னாளின் கண்ணீரை துடைச்சார் ஆண்டவர். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சார். மறுபடியும் சந்தோஷமான பிள்ளைத்தை ஆச்சாக்கினார். இன்றைக்கி ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கூட ஒரு மலடியாக இருக்கலாம், ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே, அவன் வியாதியை குணமாக்கி உனக்கு 15 வருஷத்தில் கூட்டி கொடுப்பேன். என் வாழ்க்கையில் அப்படி ஆண்டு செஞ்சுருக்கிறாரு. தேவப்பிள்ளை, உண்மையாகவே ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர் தெரியுமா? அந்த வியாதி படுக்கை நேரத்தில் கண்ணீரை மட்டும்தான் காணிக்கை ஆக்கினேன் நான். ஆண்டவர் கொடுக்க என்ற ஒன்றுமே இல்லை. ஆனால் கண்ணீர் வடித்த போது ஆண்டவர் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தான். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர்கிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். டாக்டர் ஃபீஸ் கொடுக்க முடியலை, அது பண்ணல, இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காணிக்காக்குங்க, கண்ணீரை காணிக்காக்குங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச அநேகருடைய கண்ணீரை ஆண்டவராக கர்த்தர் கம்பீரமாக மாற்றிருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். மறந்துடாதீங்க, சொந்து போயிடாதீங்க. ஏன் எனக்கு இந்த கண்ணீர் அப்படி முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் குறை சொல்லாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. ஆண்டவர் கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவன், கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவன். நிறைய சாட்சியம் சொல்ல முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்னொரு டைம் உங்களுக்கு
அந்த சாட்சியெல்லாம் நான் சொல்லுவேன். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏன் எனக்கு கண்ணீர், ஏன் எனக்கு அந்த வேதனை, ஏன் எனக்கு அந்த புலம்பல் ஓடு கூட இருக்காங்கப்பா. கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறவர், கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் அல்லவா? கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொன்ன தேவன் அல்லவா? புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற தேவன் அல்லவா? இன்றைக்கி வந்து செய்தியை கேட்ட மகனை, உடைய மகளை ஆசீர்வதியும், கண்ணீரை கழிப்பாக மாற்று ராஜா. ஆசீர்வதியும். மகனை சோர்ந்து போக விடாதீங்க, உடைய மகளை சோர்ந்து போக விடாதீங்க. ஆசீர்வதிங்க. ஆகாரின் கண்ணீரை துடைச்சிங்களேப்பா, சாமியல் கண்ணீரை துடைச்சிங்களே, மாதா மரியா கண்ணீரை துடைச்சிங்களேப்பா, மதுரைனா மரியாளத்தை கண்ணீரை துடைச்சிங்களே ராஜா. என் மகனுடைய கண்ணீரை தொடங்க, அம்மாவுடைய கண்ணீரை தொடங்க ராஜா, தொடங்க சாமி. இன்றைக்கே இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். வேறு மனுஷக்கரம் வந்து துடைக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். தேவனுடைய கரம் அவங்களை இறங்கி வந்து அவன் கண்ணீரை துடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கொலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கம்பீரத்தோடு வாழ வைப்பார், கம்பீரத்தோடு வாழ வைப்பார். சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் மகிழ்ந்து களி வருவீங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.